வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கு நிறைய பலகாரம் செஞ்சிருப்போம். அதில் முறுக்கு அதிரசம் எல்லாம் நிறைய மிஞ்சி போயிருக்கும். அதில் மிஞ்சி போன முறுக்கை வச்சு தான் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். ஹாஃப் தக்காளி பொடிசா நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டு, துருவி வச்ச பீட்ரூட், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை நிறைய நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் பூண்டு தேங்காய் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான 4 முறுக்கு இல்லைனா தட்டை எதனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் கிரீன் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மையாக பேஸ்ட் போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த கிரீன் சட்னியை ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம ரெட் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெட் சட்னிக்கு 2 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய பல்லாரி, இது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்ச ரெட் சட்னியும் ரெடி, புதினா கொத்தமல்லி சேர்த்து பச்சை சட்னியும் ரெடி. இப்போ 2 சட்னியும் ரெடி ஆகிட்டு அதுக்கு இப்போ மெயின் இன்க்ரீடியன்ஸான இந்த முறுக்கை நொறுக்கி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட தட்டை இருந்தாலும் அதையும் இதோட சேர்த்து நொறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நொறுக்கி வச்ச முறுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப வேண்டாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் போல் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவி வச்ச பீட்ரூட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச வேர்க்கடலை இல்லாட்டா வேக வச்ச கொண்டக்கடலை எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சட்னி 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் இந்த சட்னி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோப்பு சட்னி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஊற வச்ச தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த ஊற வச்ச தேங்காய் எண்ணெய் ரொம்ப மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் பொடிசா நறுக்கி வச்ச பூண்டை தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நான் என்கிட்ட பொரிச்சு வச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்ததால் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பொரிச்சு வச்ச கார்ன்ஃப்ளேக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சேலம் ஸ்பெஷல் நொறுக்கல் ரெடி ஆயிடுச்சு. மிஞ்சி போன முறுக்கு மட்டும் இல்லைங்க, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே கடையில் முறுக்கு வாங்கி தட்டை வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உண்மையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மேலே திரும்பவும் கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் புதினா சட்னி, அதுக்கப்புறம் ரெட் சட்னி, இது எல்லாத்தையுமே லைட்டாக மேலே கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ.